அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள ஸ்ரீபூமிங்கிற ஊரில் காலையில் ஒரு 4 மணி இருக்கும், 4:30 மணி போல் கால்வாயில் அந்த ஆற்றுல ஒரு வேன் அப்படியே நிலைத்தடு மாதிரி கீழே விழுகுது. 4:30 மணிக்கு யாருமே இல்லை அங்கே. உடனே அந்த வழியாக காலையில் பள்ளிவாசலில் காலை தொழுகைக்காக அதான் கொடுக்கறதுக்காக வந்த இமாமு இதை பார்க்குறாரு. பார்த்துட்டு உடனே ஓடி போய் என்ன பண்ணுறாரு, இன்னும் ஒரு ஆளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அங்கேருந்து போய் அந்த பள்ளி மைக்கில் போயிட்டு, அந்த அதான் கொடுக்குறாங்கல்ல பாங்க சொல்கிற அந்த மைக்கில் போயிட்டு, இது மாதிரி ஒரு வேன் நம்ம பக்கத்து ஆற்றுல கவுந்துருச்சு, உடனே எல்லோரும் வாங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறார். உடனே அந்த கிராமமே புறப்பட்டு அந்த கிரேனை கொண்டு உடனே அந்த வேனை அந்த தண்ணியிலேருந்து வெளியில் எடுக்கிறாங்க. அதில் பயணித்த 7 பேரும் உயிரோட பாதுகாக்கப்பட்டாங்க. அது என்டிடிவியே இப்போ செய்தியாக கொடுத்துருக்கா பாருங்கள். A Muslim cleric in Assam used a mask microphone to alert an entire village at dawn. A move that helped save 7 people trapped in a sinking vehicle. இது டிசம்பர் 2ஆம் தேதி நடந்தது, 2 நாளைக்கு முன்னாடி. ஆக இந்த பள்ளிவாசலில் காலையில் ஒரு 5 நிமிஷம் பாங்கு சொல்கிறத ஒரு பெரிய கஷ்டம்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களால் நாங்கள் ஏன் அதை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் அதுலேயும் ஒரு நன்மை இருக்குது பாருங்கள். அந்த இமாம் சமயோஜிதமாக அது செயல்படாமல் போயிருந்தாருனாக்க, அவர் நமக்கு என்ன, யாரோ விழுந்துருக்குறாங்க, நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருந்தாருனாக்க அந்த 7 பேரோட உயிரும் இன்றைக்கி போயிருக்கும். அதனால் என்றைக்குமே ஒரு நல்ல விஷயங்கள் எதையுமே ஆதரிக்கும் முதல்ல கற்றுக்குங்க. இது மாதிரி இது போன்ற இமாம்கள் இருக்கிறதுனால தான் நம்ம ஊர்களெல்லாம் நன்மைகள் அதிகம் விளையுது. இது மாதிரியான சந்தர்ப்பங்களில் திடீர்னு ஏதோ ஒரு வகையில் முஸ்லீம்கள் இந்துக்களுக்கு உதவி புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அது நடந்த ஒரு 2 நாள் சொல்லுவாங்க, அடுத்த நாள் மறந்துட்டு அவன் தீவிரவாதி, அவன் குண்டு வைக்கிறவன், அவனை வந்தேறி அவனை நாட்டை விட்டு வெளியாக்கு, அஸ்ஸாம்லேருந்து பங்களாதேஷ் அனுப்பு, இப்படிப்பட்ட செய்திகளை தான் நம்ம பார்க்குறோம். நம்ம மனசை சுத்தமாக வச்சுக்கோங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இல்லையா? இந்த இமாமுக்கு ஒரு சல்யூட். அந்த மக்களை காப்பாற்றிய இறைவனுக்கு ஒரு நன்றி. அந்த ஊர் மக்கள் உடனே புறப்பட்டு அத்தனை மக்களையும் காப்பாற்றினாங்கல்ல, அவர்களுக்கும் ஒரு நன்றி.